வெல்கம் டு ஆல்னா டிஎன்பிஎஸ்சி சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய இலக்கண வகைகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கூல் புக்ஸில் 6th to 10th வரைக்கும் தமிழ் புக்கில் கொடுத்துருக்கிற இலக்கண வகைகள் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 5 வகைப்படும். அது என்னலான்னு பார்த்தோம்னா, எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், இவ்வாறு 5 வகைப்படும். எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2 வகைப்படும். அவை முதல் எழுத்து மற்றும் சார்பு எழுத்து. எழுத்துக்கள் 2 வகைப்படும், முதல் எழுத்து மற்றும் சார்பு எழுத்து. முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் டி, 30. உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 வந்து முதல் எழுத்துக்கள் அப்படின்னு வந்து அழைக்கப்படுகிறது. உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, டோட்டலாக 30 எழுத்துக்கள் வந்து முதல் எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பு எழுத்துக்கள் வந்து 10 வகைப்படும். அவை உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம் மற்றும் ஆயுத குறுக்கம். இவ்வாறு சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின், உயிர் எழுத்துக்களில் குரில் எழுத்துக்களின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் பி, 5. குரில் எழுத்துக்கள் அப்படின்னா ஆ, இ, உ, ஏ, ஓ, இந்த 5 வந்து குரில் எழுத்துக்கள். உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? உயிர்மை எழுத்துக்கள் வந்து 2 வகைப்படும். அவை வந்து உயிர்மை குரில் மற்றும் உயிர்மை நெடில். மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை? மயங்கொலி எழுத்துக்கள் வந்து 8. என்னெல்லாம்னு பார்த்தோம்னா நா, 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 லா, ழா, லா, ரா மற்றும் ரா. உச்சரிப்பு வந்து ஒரே மாதிரியாக இருக்கிற எழுத்துக்கள் வந்து மயங்கொலி எழுத்துக்கள். ஸோ 8 எழுத்துக்கள் இருக்கு. சுட்டு எழுத்துக்களின் எண்ணிக்கை. சுட்டு எழுத்துக்கள் வந்து 3. ஆ, இ மற்றும் மு, இந்த 3மே வந்து சுட்டு எழுத்துக்கள். வினா எழுத்துக்களின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் சி, 5. வினா எழுத்துக்கள் வந்து ஏ, யா, ஆ, ஓ மற்றும் ஏ. ஒரு வினா உருவாக்குவதற்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எழுத்துக்கள் வந்து வினா எழுத்துக்கள். டோட்டலாக வந்து 5. இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? சொற்கள் வந்து 4 வகைப்படும். அவை பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல் மற்றும் உரிச்சொல். சொற்கள் வந்து 4 வகைப்படும். பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? பெயர்ச்சொல் வந்து 6 வகைப்படும். அவை பொருட்பெயர், இடைப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர் மற்றும் தொழில் பெயர். பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகைப்படுத்தலாம்? ஸோ பெயர் சொற்களை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். இடுகுறி பெயர் மற்றும் காரண பெயர். பெயர் சொற்களை வந்து இடுகுறி பெயர் மற்றும் காரண பெயர் என்று 2 வகையாக பிரிக்கலாம். குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? ஸோ குற்றியலுகரம் வந்து 6 வகைப்படும். அவை நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம் மற்றும் இடைத்தொடர் குற்றியலுகரம். மொத்தமாக வந்து 6 வகைப்படும். குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும்?
ஸோ குறுக்கங்கள் வந்து 4 வகைப்படும். அவை ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம் மற்றும் ஆயுத குறுக்கம். வழக்கு எத்தனை வகைப்படும்? ஸோ வழக்கு வந்து 2 வகைப்படும். அவை இயல்பு வழக்கு மற்றும் தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? இது வந்து 3 வகைப்படும். அவை இலக்கணமுடையது, இலக்கணப்போலி மற்றும் மரூஉ. தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? தகுதி வழக்கு வந்து 3 வகைப்படும். அவை இடக்கரடக்கல், மங்கலம் மற்றும் குழு உக்குறி. இடக்கரடக்கல், மங்கலம், குழு உக்குறி. போலி எத்தனை வகைப்படும்? ஸோ போலி வந்து 3 வகைப்படும். முதற்போலி, இடைப்போலி மற்றும் கடைப்போலி. இலக்கிய வகை சொற்கள் எத்தனை வகைப்படும்? ஸோ இது ஆன்சர் ஆப்ஷன் சி, 4 வகைப்படும். இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல் மற்றும் வடச்சொல். நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை. ஸோ ஓரெழுத்து ஒரு மொழி வந்து 42 இருக்கு மொத்தமா. ஸோ இதில் வந்து இந்த 42ல் நெடில் எழுத்துக்கள் வந்து 40, குரில் வந்து 2. டோட்டலாக வந்து 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது. ஸோ இந்த ஓரெழுத்து ஒரு மொழி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருளும் மீனிங் வந்து நம்ம படித்து வச்சுருக்கணும். கண்டிப்பாக 2 கொஸ்டின் இதுலேருந்தே கேட்பாங்க. 2 மார்க் எடுக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஓரெழுத்து ஒரு மொழி 42ஓட மீனிங்கும் படித்து வைக்கணும். பதம் எத்தனை வகைப்படும்? பதம் வந்து 2 வகைப்படும். பகுபதம் மற்றும் பகாபதம். பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? ஸோ பகுபத உறுப்புகள் வந்து 6 வகைப்படும். அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை மற்றும் விகாரம். பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? பெயர் பகுபதம் வந்து 6 வகைப்படும். அவை பொருள், இடம், காலம், சினை, பண்பு மற்றும் தொழில். இந்த 6 அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது. தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும்? ஸோ இது வந்து ஆப்ஷன் பி, 3 வகைப்படும். அவை விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர். விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர் மற்றும் முதநிலை திரிந்த தொழிற்பெயர். ஸோ இந்த 3மே வந்து தொழிற்பெயரின் வகைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், 216 உயிர்மை எழுத்துக்களில் உள்ள குரில் எழுத்துக்களின் மொத்த எண்ணிக்கை. ஸோ டோட்டலாக வந்து 216 உயிர்மை எழுத்துக்கள் இருக்குது. அதில் வந்து குரில் எழுத்துக்கள் வந்து 90. ஸோ அது வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, மெய் எழுத்துக்கள் வந்து 18 இருக்குது. ஸோ உயிர் எழுத்துல வந்து குரில் எழுத்துக்கள் வந்து 5 இருக்குது. ஸோ 5 × 18 90 வரும். ஸோ உயிர்மை குரில் எழுத்துக்களின் மொத்த எண்ணிக்கை வந்து 90. வினைமுற்று எத்தனை வகைப்படும்? வினைமுற்று வந்து 2 வகைப்படும். அவை தெரிநிலை வினைமுற்று மற்றும் குறிப்பு வினைமுற்று. எச்சம் எத்தனை வகைப்படும்? ஸோ எச்சம் வந்து 2 வகைப்படும். அவை பெயரெச்சம் மற்றும் வினையெச்சம். வேற்றுமை எத்தனை வகைப்படும்? ஸோ வேற்றுமை வந்து 8 வகைப்படும். அவை முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை மற்றும் எட்டாம் வேற்றுமை. ஸோ இதில் முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் வந்து உருபு கிடையாது. மற்ற எல்லாத்துக்குமே வந்து உருபு இருக்குது. ஸோ டோட்டலாக வேற்றுமை வந்து 8 வகைப்படும். தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்?
ஸோ தொகைநிலை தொடர்கள் வந்து 6 வகைப்படும். அவை வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை மற்றும் அன்மொழி தொகை. டோட்டலாக வந்து 6 வகைப்படும். நெக்ஸ்ட் வந்து தொகாநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? ஸோ தொகாநிலை தொடர்கள் வந்து 9 வகைப்படும். தொகைநிலை தொடர்கள் வந்து 6, தொகாநிலை தொடர்கள் வந்து 9. ஸோ அது என்னெல்லாம்னு பார்த்தோம்னா எழுவாய் தொடர், வெளித்தொடர், வினைமற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர் மற்றும் அடுக்கு தொடர். இந்த 9மே வந்து தொகாநிலை தொடர்கள். நெக்ஸ்ட் வந்து புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? ஸோ புணர்ச்சி வந்து 2 வகைப்படும். அவை இயல்பு புணர்ச்சி மற்றும் விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? ஸோ விகார புணர்ச்சி வந்து 3 வகைப்படும். அவை தோன்றல், திரிதல் மற்றும் கெடுதல். யாப்பு இலக்கணத்தின்படி செயலுக்குரிய உறுப்புக்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ செய்யுளுக்குரிய உறுப்புகள் வந்து 6. எழுத்து, அசை, சீர், தலை, அடி மற்றும் தொடை. இந்த 6மே வந்து செய்யுளுக்கு உரிய உறுப்புக்கள். அசை எத்தனை வகைப்படும்? அசை வந்து 2 வகைப்படும். நேரசை மற்றும் நிறையசை. தலை எத்தனை வகைப்படும்? ஸோ தலை வந்து 7 வகைப்படும். அவை நேரண்டாசிரிய தலை, நிறையண்டாசிரிய தலை, இயற்சீர் வண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை மற்றும் ஒன்றாக வஞ்சித்தலை. அடி எத்தனை வகைப்படும்? ஸோ அடி வந்து 5 வகைப்படும். அவை வந்து குறளடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி மற்றும் கழி நெடிலடி. ஸோ இந்த 5மே வந்து அடி. தொடை எத்தனை வகைப்படும்? தொடை வந்து 8 வகைப்படும். அவை மோனை தொடை, எதுகை தொடை, முரண் தொடை, இயல்பு தொடை, அளபடை தொடை, இரட்டை தொடை, அந்தாதி தொடை மற்றும் செந்தொடை. ஸோ அடை மொத்தமாக வந்து தொடை வந்து மொத்தமாக 8 வகைப்படும். பா எத்தனை வகைப்படும்? பா வந்து 4 வகைப்படும். அவை வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா மற்றும் வஞ்சிப்பா. ஆகுபெயர் எத்தனை வகைப்படும்? ஆகுபெயர் வந்து 16 வகைப்படும். அவை பொருளாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், சினையாகு பெயர், பண்பாகு பெயர், தொழிலாகு பெயர். நெக்ஸ்ட் வந்து அளவை ஆகு பெயர், எண்ணல் அளவை ஆகு பெயர், எடுத்தல் அளவை ஆகு பெயர், முகத்தல் அளவை ஆகு பெயர், நீட்டல் அளவை ஆகு பெயர். நெக்ஸ்ட் வந்து சொல்லாகு பெயர், தானியாகு பெயர், கருவியாகு பெயர், காரியவாகு பெயர், கருத்தாவாகு பெயர். லாஸ்ட் வந்து உவமையாகு பெயர். ஸோ டோட்டலாக வந்து ஆகுபெயர்கள் வந்து 16 வகையாக பிரிக்கப்படுகிறது. பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? பொருள் இலக்கணம் வந்து 2 வகைப்படும். அவை அகப்பொருள் மற்றும் புறப்பொருள் இலக்கணம். தொல்காப்பியர் காட்டும் அகத்திணைகள் எத்தனை வகைப்படும்? ஸோ தொல்காப்பியர் காட்டும் அகத்திணைகள் வந்து 7. அவை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை மற்றும் கைக்கிளை, பெருந்திணை. ஸோ அன்பின் ஐந்திணைகள் வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த 5மே வந்து அன்பின் ஐந்திணைகள். ஸோ தொல்காப்பியர் காட்டும் அகத்திணைகள் வந்து மொத்தமாக வந்து 7 இருக்குது. ஸோ அதில் வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ப்ளஸ் கைக்கிளை, பெருந்திணை இந்த 2மே இருக்குது. டோட்டலாக வந்து 7. தொல்காப்பியர் காட்டும் புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்? தொல்காப்பியர் காட்டும் புறத்திணைகள் வந்து 7 வகைப்படும். அவை வெற்றுத்திணை, வஞ்சித்திணை, உழிஞை திணை, தும்பை திணை, வாகை திணை, காஞ்சி திணை மற்றும் பாடான் திணை.
ஸோ அது வந்து தொல்காப்பியர் குறிப்பிடுவது. இனிமே வந்து புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் நூல் புறத்திணைகளை எத்தனை வகையாக வகைப்படுத்தியுள்ளது? ஸோ புறப்பொருள் வெண்பா மாலை வந்து புறத்திணைகள் எத்தனை வகை என்று சொல்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 12. ஸோ அவை வந்து வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிஞை, தொம்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை மற்றும் பெருந்திணை. ஸோ 5 திணைகள் வந்து எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியர் வந்து 7 திணைகள் தான் சொல்லியிருக்காங்க. புறப்பொருள் வெண்பா மாலையில் வந்து 12 திணைகள் சொல்லியிருக்காங்க. அளபடை எத்தனை வகைப்படும்? ஸோ அளபடை வந்து 2 வகைப்படும். அவை உயிரளபடை மற்றும் ஒற்றளபடை. உயிரளபடை எத்தனை வகைப்படும்? உயிரளபடை வந்து 3 வகைப்படும். அவை செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை மற்றும் சொல்லிசை அளபடை. மொழி எத்தனை வகைப்படும்? ஸோ மொழி வந்து 3 வகைப்படும். அவை தனிமொழி, தொடர்மொழி மற்றும் பொதுமொழி. வழு அமைதி எத்தனை வகைப்படும்? ஸோ வழு அமைதி வந்து 5 வகைப்படும். அவை திணை வழு அமைதி, பால் வழு அமைதி, இட வழு அமைதி, கால வழு அமைதி மற்றும் மரபு வழு அமைதி. திணை, பால், இடம், காலம் மற்றும் மரபு. வினா எத்தனை வகைப்படும்? ஸோ வினா எத்தனை வகைப்படும், விடை எத்தனை வகைப்படும், அந்த வகைகள் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்சியில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ வினா வந்து 6 வகைப்படும். அவை அறிவினா, அறியா வினா, ஐய வினா, குழல் வினா, கொடை வினா மற்றும் ஏவல் வினா. ஸோ இந்த 6மே வந்து வினா வகைகள். நெக்ஸ்ட் வந்து விடை எத்தனை வகைப்படும்? விடை வந்து 8 வகைப்படும். அவை வந்து சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றதுரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. ஸோ விடைகள் வந்து 8 வகைப்படும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு வகை பற்றியும் டீட்டெயிலாக படிக்கணும். வெளிப்படை விடைகள் எத்தனை வகைப்படும்? ஸோ வெளிப்படை விடைகள் வந்து 3 வகைப்படும். அவை சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை. இந்த 3மே வந்து வெளிப்படை விடைகள் என்று அழைக்கப்படுகிறது. குறிப்பு விடைகள் எத்தனை வகைப்படும்? குறிப்பு விடைகள் வந்து 5 வகைப்படும். ஸோ ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றதுரைத்தல் விடை, உருவது கூறல் விடை மற்றும் இனமொழி விடை. இந்த 5மே வந்து குறிப்பு விடைகள். பொருட்கோள் எத்தனை வகைப்படும்? ஸோ பொருட்கோள்கள் வந்து 8 வகைப்படும். அவை ஆற்றுநீர் பொருட்கோள், மொழிமாற்று பொருட்கோள், நிரல்நிறை பொருட்கோள், விற்போட்டு பொருட்கோள், தாப்பிசை பொருட்கோள், அலைமறைபாப்பு பொருட்கோள், கொண்டுகூட்டு பொருட்கோள், அடிமறை மாற்றிட்ட பொருட்கோள். ஸோ 8 வகை இருக்கு. வெண்பா எத்தனை வகைப்படும்? வெண்பா வந்து 5 வகைப்படும். அவை குரல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, சிந்தியல் வெண்பா மற்றும் பக்ரோடை வெண்பா. மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஸோ மொழி முதல் எழுத்துக்கள் மற்றும் மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு 2 இருக்கு. ஸோ மொழி முதல் எழுத்துக்கள் வந்து 22. ஸோ அது என்னென்னு பார்த்தோம்னா உயிர் எழுத்துக்கள் 12 வந்து மொழி முதல் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் 10 வந்து மொழி முதல் எழுத்துக்கள். அதாவது கா, சா, தா, நா, பா, மா, வா, யா, ஞா, ஙா. இந்த 10 மெய் எழுத்துக்களும் ப்ளஸ் 12 உயிர் எழுத்துக்களும் வந்து மொழி முதலில் வரும் எழுத்துக்கள். ஸோ இதனால் டோட்டலாக 22 எழுத்துக்கள் வந்து மொழி முதல் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து மொழி இறுதி எழுத்துக்கள் பார்க்கலாம். மொழி இறுதி எழுத்துக்கள் வந்து 24. மொழி முதல் எழுத்துக்கள் வந்து 22, இறுதி எழுத்துக்கள் வந்து 24. அது என்னெல்லாம்னு பார்த்தோம்னா உயிர் எழுத்துக்கள் 12 ப்ளஸ் மெய் எழுத்துக்கள் 11.
ஞா, நா, நா, மா, நா, யா, ரா, லா, வா, ழா, லா. இந்த 11 மெய் எழுத்துக்களும் ப்ளஸ் குற்றியலுகர எழுத்து 1. டோட்டலாக வந்து உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 11 மற்றும் குற்றியலுகரத்தில் 1. ஸோ டோட்டலாக வந்து 24 எழுத்துக்கள் வந்து மொழி இறுதியில் வரும் எழுத்துக்கள். ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும்? ஆசிரியப்பா 4 வகைப்படும். அவை நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலைமண்டல ஆசிரியப்பா, அடிமறை மண்டல ஆசிரியப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின், தொடை விகற்பங்கள் எத்தனை வகைப்படும்? ஸோ தொடை விகற்பங்கள் வந்து 35 வகைப்படும். ஸோ இது வந்து மோனை, எதுகை, இயபு, முரண், அளபடை. ஸோ இந்த 5ம் இந்த இணை, பொழிப்பு, ஒருவு, கூழை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று இந்த 7உடன் இணைந்து வரும். ஸோ 7 என்று 5 35. ஸோ அந்த மாதிரி வரும். மோனை, இணை, மோனை, பொழிப்பு அந்த மாதிரி இரண்டுமே சேர்ந்து டோட்டலாக இந்த 7க்கும் இந்த 5 சேர்ந்து வரும். அந்த மாதிரி 35 தொடை விகற்பங்கள் இலக்கணத்தில் காணப்படுகிறது. ஸோ இவ்வளோ இலக்கண வகைகள் தான் ஸ்கூல் புக்ஸில் 6th to 10th வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இலக்கண வகைகள் அப்படின்னு எத்தனைன்னு அந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதுலேருந்து தான் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இது ஒவ்வொன்றை பற்றியும் டீட்டெயிலாக நீங்கள் படித்து வச்சுருக்கணும். டீட்டெயிலாக கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சியில். இது ஜஸ்ட்டு வகைகள் மட்டும்தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.